ஒரு அழகான கிராமத்தில் கிட்டி என்ற ஒரு குட்டி பூனை இருந்தது. கிட்டிக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. அது மற்ற பூனைகளைப் போல மியாவ் என்று கத்தாமல் எப்போதும் யம்மி யம்மி என்றுதான் கத்தும். ஒரு நாள் கிட்டிக்கு மிகவும் பசியெடுத்தது. அப்போது ஒரு பழைய வீட்டின் மூலையில் ஒரு மினுக்கும் தங்கக் கிண்ணத்தை பார்த்தது. பசியிலிருந்த கிட்டி யம்மி யம்மி என்று கத்திக்கொண்டே அந்த கிண்ணத்தை தொட்டது. என்ன ஆச்சரியம்! கிண்ணம் நிறைய சுட சுட பால் தானாகவே நிறைந்தது. கிட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி. கிட்டி பாலை குடித்து முடித்ததும் இன்னும் கொஞ்சம் மீன் கிடைக்குமா என்று நினைத்தது. உடனே கிண்ணத்தில் சுவையான வறுத்த மீன்கள் வந்தன. கிட்டி இப்போது ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டது. அது ஒரு மந்திர கிண்ணம். ஆனால் கிட்டி அந்த மந்திர கிண்ணத்தை தனியாக வைத்துக் கொள்ளவில்லை. தெருவில் பசியோடு இருந்த மற்ற பூனைகளையும் நாய்க்குட்டிகளையும் அழைத்தது. யம்மி யம்மி என்று கிட்டி கத்த கத்த எல்லா நண்பர்களுக்கும் பிடித்த உணவுகள் அந்த கிண்ணத்தில் வந்தன. அந்த ஊரில் இருந்த எலிகள் கூட பயமில்லாமல் வந்து கிட்டியுடன் சேர்ந்து சாப்பிட்டன. கிட்டியின் அன்பை பார்த்து அந்த மந்திர கிண்ணம் இன்னும் பிரகாசமாக மின்னியது. அன்று முதல் கிட்டி அந்த கிராமத்தின் அன்பு தேவதையாக மாறியது. இந்த கதையைப் போலவே நாமளும் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் சந்தோஷம் பல மடங்காக பெருகும்.